2ஆம் இடத்து சனி, பாத சனி எங்களுக்கு கால கட்டின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க சார். எங்களுக்கு கடிக்காம இருந்தா போதும். கடிச்சா அதை தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வியாபாரி, அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுத்து டியூஷன் சொல்லி தரீங்க, இந்த மாதிரி பேச்சு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நிறைய வேலை பண்ணுறீங்க, ஆனால் வருமானம் பத்த மாட்டேங்குது. மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வருமானம் வரமாட்டேங்குது. எதை பண்ணாலும் போய் பணம் பிளாக் ஆகுது சார், என்னப்பா சார் பண்ணுறது அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு, குரு மிதுன ராசியில் இருக்காரு, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன், இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று குரு பயிற்சி இருக்குது, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு, கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜி சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர், அதனால சொல்கிறோம். 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். கும்பராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள் 2026 எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கு. 2ஆம் இடத்து சனி, பாத சனி எங்களுக்கு கால கட்டின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க சார். எங்களுக்கு கடிக்காம இருந்தா போதும், கடிச்சா அதை தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அலைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டு. காலில் பாம்பு கட்டியிருக்கு, சனி உட்காந்துருக்காரு, ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம். டு காலில் சக்கரம் கட்டின்னு அலையிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அலையக்கூடிய நேரம், சுற்றக்கூடிய நேரம், அயல்நாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பண வருமானம் குறைவாக இருக்குது.
நிறைய வேலை பண்ணுறீங்க ஆனால் வருமானம் பத்த மாட்டேங்குது. மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வருமானம் வரமாட்டேங்குது. எதை பண்ணாலும் போய் பணம் பிளாக் ஆகுது சார், என்னப்பா சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த வருஷம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருஷ பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. வார்த்தைகளால் மதிப்பு உயரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. நீங்கள் பேசினாலே பிரச்சனைன்ட்டு இருந்தது. இப்போது இது வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷமா 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2020லேருந்தே உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை. சில உறவுகள் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள், சில உறவுகள் இல்லாமலும் போயிருப்பார்கள். இப்போது இருக்கிற உறவை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும் சொன்ன குடும்பத்தில் உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் பேசினா சண்டை போடக்கூடிய உறவே இப்பொழுது பேசினா பரவாயில்ல, பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருப்பாங்க. எதிரிகள் மறைவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். எதிரிகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இத்தனை நாளாக உடம்புல பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் எதிரிகள் மறைந்து போவார்கள். ஆனால் உடம்பு கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கேன், இல்லை உடம்புல பட்டினி போட்டு உடம்பை குறைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ பிற்பகுதியில் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரி, அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கீங்க, நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுத்து டியூஷன் சொல்லி தரீங்க, இந்த மாதிரி பேச்சு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இது நாள் வரை உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல கூட இப்பொழுது மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிரார்த்தனை, பிராயஷ்சித்தம் எதை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா 2026 முதல் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைனா ஆஞ்சநேயர் வழிபாடு. சொல்லின் செல்வர்னு ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க. ஏன்னா எந்த இடத்துல பேசணும், எவ்வளவு பேசணும், எத்தனை வார்த்தையில் முடிக்கணும், சொல்ல வரக்கூடிய விஷயத்தை டக்குன்னு சொல்லணும். கண்டேன் சீதையேன்னு சொல்லணும். நான் கடல் கடந்து இலங்கைக்கு போனேன், அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், சீத்தை இருக்காளான்னு தெரியலன்னு சொன்னால் ராமருக்கு எப்படி டென்ஷன் ஆகும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கண்டேன் சீதையை, அந்த வார்த்தையிலேயே வெற்றியை சொல்லக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க. அவரை வழிபடுங்க. ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். உங்கள் வார்த்தைகளால், வாக்கு சாதுரியத்தால் வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.